வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடிகர் சிபிராஜ் அவர்களுடைய 10 hours அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாக போகுது. இதனால சிபிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு சென்று இந்த திரைப்படத்தை விளம்பரப்படுத்தி வருகிறார். நிறைய நேர்காணல்களில் பார்த்தீங்கன்னா அவர் கலந்து கொண்டு வருகிறார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது, நீங்கள் அரசியலுக்கு வரப்போறீங்களா, விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் என்ன பதில் கூறியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அரசியலுக்கு வரப்போறேன், தாவேகாவில் சேர போறேன்ற மாதிரி பலவிதமான வதந்திகள் பார்த்தீங்கன்னா இங்கே பரவி வருகிறது. ஆனால் என்னுடைய முழு கவனமும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் இருக்கு. அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் எனக்கு கிடையாது. அதே மாதிரி அரசியல் புரிதல், அரசியலுக்கான ஒரு அறிவு என்பது எனக்கு கிடையாது. என்னுடைய முழு முதல் நோக்கம், என்னுடைய இலக்கு என்பதே சினிமா தான். அதனால எனக்கு அரசியலுக்கு வர விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மேலும் விஜயோடைய அரசியல் குறித்து அவர் என்ன கூறியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வரணும்னா ஒரு தியாக உணர்வு வேணும். அதற்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வந்துட்டு விஜய் சார் இருக்காரு. விஜய் சாரோட ரசிகன் தான் நான். காதலுக்கு மரியாதை திரைப்படத்துல இருந்தே விஜய் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக அவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு.